பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லா யப்லுகு மிதஹத்தஹுல் காயிலூன் வலா யுஹ்ஸி நஅமாஹுல் ஆதூன் வலா யுஅத்தி ஹக்கஹுல் முஜ்தஹிதூன் அல்லதி லைஸ லிசிஃபத்தி ஹத்துன் மஹ்தூத் வலா நஅத்துன் மவ்ஜூத் வலா வக்துன் மம்தூத் வலா அஜலுன் மஅதூத் الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتد بالصخور ميدان أرضه والصلاة والسلام على العبد المؤيد والرسول المسدد والمحمود الأحمد والمصطفى الأمجد الذي سمي في السماء أحمد وفي الأرض أبي القاسم مولانا محمد اللهم صل على وعلى أهل بيته الطيبين الطاهرين المعصومين وأصحابه الغر المحجلين. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتقلبك في الساجدين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் உலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கின்ற அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். உயிரிலும் மேலான உத்தம தூதர் சர்தார் ஆலம் நபிகள் நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர்களாகிய தவில் குர்பா அவர்கள் மீதிலும் ரசூலுல்லாவின் சொல்லிலும் செயலிலும் அணுவும் பிசகாது பின்பற்றி நடந்த அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் ஆகியோர்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததற்கு பின்னர் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, பெண்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவின் அருளும் அவனுடைய கிருபையும் ரஹமத்தும் கிடைக்க வேண்டும் என கேட்பதோடு இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அடியேனின் அகங்கனிந்த நன்றியையும் ஷுக்ரையும் தெரிவித்தவனாக, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனை நெருங்குவதற்காக அவனுடைய சட்டங்கள் அவன் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான். இந்த தூதுவர்கள் அவர்களிலே ரசூல்மார்கள் என்றும் அந்த ரசூல்மார்களிலே உயர்ந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக உலுல் அஸும்களையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் நோக்கம் அவனை அந்த மக்களை அவர்களுடைய உள ரீதியாக, ஆத்மீக ரீதியாக, அவர்களுடைய மனோநிலை ரீதியாக அந்த இறைவனோடு அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றான். எனவே அவ்வாறான உயரிய நோக்கத்தை, மிக உன்னதமான இலட்சியத்தை அடைவதற்காக அவனுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே அனுப்பப்பட்ட நபிமார்களோ அல்லது ரசூல்மார்களோ அல்லது உலுல் அஸும்களோ அவர்கள் சிரேஷ்டமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த விடயத்தை, இறைவனுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு அந்த மக்களை அஸ்ஸைரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து செல்வதற்கு, அவனுடைய பக்கம் இந்த மக்களுடைய எண்ணங்கள், மனோநிலைகள், தேவைகள், அவர்களுடைய சகல விடயங்களையும் இறைவனாக, இலாஹியத்தாக கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்பதற்கு அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய மனோநிலை, அவர்களுடைய
உணர்வுகள் சகல விடயங்களும் மிக மிக பரிசுத்தமானதாக, இஸ்மத்தாக, மாசூம்களாக, பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பது அறிவு ரீதியாகவும், அக்கல் ரீதியாகவும், நக்கல் ரீதியாகவும், குர்ஆன் ஹதீஸுடைய ரீதியாகவும் நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். இதை பற்றி தான் இந்த இடத்திலே நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்படியாக வந்த நபிமார்கள், இவர்களுடைய தந்தைகள், இவர்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய பரிசுத்த நிலை. ஏனென்றால் உளவியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி 2 வகையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. ஒன்று அவருடைய சூழல், ஆளுமை பண்பு. 2 அவருடைய பரம்பரை, ஜெனட்டிக். அடுத்தது அவர்களுடைய சிச்சுவேஷன் அல்லது முஹீத், தனசுல் அவு தனாசுல் அவு ஷக்ஷியா, ஷக்ஷியத்துல் இன்சான் லிஹாதைனில் ஆமிலைன் அல் வராசா ஒல் பீஆ. வராசா பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விடயம். பீஆ சூழல், நல்ல ஒரு சூழல், நேர்மையான சமூக அமைப்பு. அடுத்தது தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மீக ரீதியான அந்த சூழல். நாங்கள் கண்ணினால் காணக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கும், அகக்கண்ணினால் பசீரா, பசராலையும் பசீராவாலையும் பார்க்கக்கூடிய மேல் ரீதியாக, அதாவது வெளிரங்க ரீதியான பார்வை, அகக்கண் ரீதியான பார்வை. இந்த 2 பார்வையிலும், அடுத்த மனோநிலை, மனத்தோற்றம் போன்ற சகல விடயங்களிலும் ஒரு மனிதனுடைய ஆளுமை பண்பு நிர்ணயிக்கப்படுவதாக சொல்லப்படுது. டிஎன்ஏ என்று சொல்லுவார்கள். அடுத்த நிறமூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். 23 46 நிறமூர்த்தங்கள் ஒரு மனித நிலை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பண்புகளும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அதற்கும் அவருடைய பரம்பரைக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உளவியல் அறிஞர்கள் சைக்காலஜி ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகும். இதனாலே தான் நபிமார்களை பார்க்குகின்ற நேரத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே மனிதர்களை போன்று நடமாடி திரிந்தாலும் அவர்களுடைய பணி, இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற செய்கை அத்தனை செயற்பாடுகளை விடவும் நம்பர் 1 உன்னதமான உயர்தரமான ஒரு பணி. எனவே அந்த பணியை செய்யக்கூடிய அந்த உயர்தரமான இலட்சியத்தை, குறிக்கோளை நிலைநாட்டுவதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட அவர்கள் தங்களுடைய சகல விடயங்களிலும், தங்களுடைய சகல நடவடிக்கைகளிலும் சிந்தனை ரீதியாக, நடத்தை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பழக்க வழக்கங்கள் ரீதியாக அந்த தகுதிக்கு, அந்த ஏகத்துவத்தை சுமக்கக்கூடிய, தாங்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆழமாக இல்முல் கலாம் என்று கூறுகின்ற ஏகத்துவத்தை பற்றி, அகீதாவை பற்றி, தௌஹீதை பற்றி, நுபுவத்தை பற்றி, மஆதை பற்றி பேசுகின்ற அறிஞர்களுடைய ஆய்விலே இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. கஷ்ஃபுல் முராத், கிதாபு தஜ்ரீத், இமாம் கூஷஜி அவர்களுடைய, பாபு ஹாதி அஷர் அவர்களுடைய, இதே போன்று இந்த அகீதா ரீதியாக, அகாய்தி ரீதியாக எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களிலே நாங்கள் இவைகளை பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்ன அரதுனல் அமானாத் அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா ஃபஅமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை சுமந்து கொள்ளுமாறு வானங்களுக்கு சொன்னோம், பூமிகளுக்கு சொன்னோம், மலைகளுக்கு சொன்னோம். அவைகளெல்லாம் அதனுடைய தாற்பயம், அதனுடைய மசூலியத், அதனுடைய பொறுப்பில் இருந்து அவைகள் விலகி கொண்டன. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். ஃபஹமலஹல் இன்சான். ஆனால் மனிதன் தன்னுடைய அறியாமை, தன்னுடைய அநீதி, இதன் காரணமாக மனிதன் அறியாமை, இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அறியாமையிலும் அவன் இருளிலும்
இருக்கின்றான் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு அமானிதம். ஒரு அமானிதம் என்றால் அந்த அமானிதத்தை எந்த விதமான அப்பழுக்குமற்ற முறையிலே அதை சரியான முறையிலே நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்பது பொதுவான ஒரு விடயம். பொது உடைமை கோட்பாட்டுக்குள் நாங்கள் நுழைந்து பார்க்கின்ற பொழுதோ ஒரு பொருளை நாங்கள் ஒருவரிடத்திலிருந்து பெறுகின்றோம், அல்லது ஒரு பணத்தை ஒருவரிடத்திலிருந்து நாங்கள் அமானிதமாக பெறுகிறோம், அல்லது ஏதோ என்ன விடயமாக இருந்தால் அமானிதமாக எடுத்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், கூட்டல் குறைத்தல் இல்லாமல் நாங்கள் அமானிதத்தை பெற்றவரிடமிருந்து அவருடைய திருப்தி, அதற்கு அவர் சரிகாணுகின்ற, அவர் அதை முறையாக செய்யப்பட்டிருக்கிறது என்று காணுகின்ற அமைப்பிலே அது நிறைவேற்ற வேண்டும். இதை நாங்கள் இந்த குர்ஆனை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது இதை நாங்கள் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு காஷியன் முத்தஷத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ், இதை நாங்கள் மலையிலே இறக்கியிருந்தால் இறைவனுடைய அச்சத்தினால், அவனுடைய பக்தியினால், அவனுடைய பயத்தினால் அவைகள் மலைகள் எல்லாம் சிக்கு நூறாக உடைந்து சிதறி துவள்களாக ஆகியிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பாரமான ஒரு விடயம். இறைவனுடைய தூதுத்துவம், இறைவனுடைய தௌஹீத், இறைவனுடைய ஆன்மீக ரீதியான மார்க்க ரீதியான விடயம் இவ்வாறாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நபிமார்களுடைய பெற்றோரையும், ஒவ்வொரு நபிமார்களுடைய தாயையும், அவர்கள் வாழ்ந்த சூழலையும், அவர்களுடைய தொடர்புகளையும், அவருடைய வாழ்க்கை முறைகளையும் பார்க்கின்ற நேரத்திலே அது நிச்சயமாக உலகம் முடிகின்ற வரைக்கும் உலகத்தாருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய அகீதாவிலே நபிமார்களை, இந்த இறுதி தூதரை மாத்திரமல்ல அவர்களோடு ஏனைய நபிமார்களையும் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அவருடைய ரசூல்மார்களை, தூதுவர்களை நம்பிக்கை கொள்வது ஈமானிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இதை பற்றி நிறைய குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கலாம். ஆனால் சில வரலாற்று, சில சரித்திர சான்றுகளை நாங்கள் தேடி பார்க்குகின்ற நேரத்திலே, சரித்திரங்களை நாங்கள் புரட்டி பார்க்குகின்ற நேரத்திலே இந்த நபிமார்களில் சில குறைகளை கண்டிருப்பதை கூட பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அல்லது அவர்களுடைய பெற்றோரிலே, அல்லது அதற்கு முன்னர் வந்திருக்கின்ற சில நபிமார்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்களை பற்றி சில அரைகுறையாக அல்லது தகாத முறையிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சில சரித்திர சான்றுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றிய ஆய்வுதான் இன்றைய உரையிலே, அமர்விலே, இந்த இடத்திலே நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விடயம். ரசூலுல்லாவுடைய தந்தையினுடைய தந்தை அவர்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு மனிதர், மிகவும் ஆளுமை மிக்க ஒரு மனிதர். கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் அவர்களிடத்திலே இருந்தார்கள். குரைஷ் வம்சத்திலே 2 பிள்ளைகள் இருந்த அந்த கட்டத்திலே அவர்களுடைய அந்த பிள்ளைகளிலே சிரேஷ்டமான ஒரு பிள்ளைக்கு நபியுடைய பெற்றோராக இருந்த பரம்பரையிலே வந்த ஒருவர் பிறக்கின்றார். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய 10 பிள்ளைகளிலும் மிகவும் சிரேஷ்டமான ஒரு பிள்ளைக்கு, உன்னதமான ஒரு பிள்ளைக்கு, மிக ஆளுமை மிக்க, ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க, திறன் மிக்க, புத்தி கூர்மையான பிள்ளைக்கு பைகம்பர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே அவன் எத்தகையவன் என்றால், நீர் தொழுகைக்காக நின்றிருக்கும் பொழுது உம்மை அவன் பார்க்கின்றான். இபாதத்துக்காக, வணக்கத்துக்காக இந்த நபிமார்கள் நிற்கின்ற நேரத்திலே, நபி நிற்கின்ற நேரத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா பார்க்கின்றான். எவ்வாறான ஒரு சூழல் ஒரு மனிதனுடைய ஆத்மீக ரீதியான வாழ்க்கையிலே மனிதனை இறைவனோடு இணைக்குகின்ற பல சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. மனிதன் தன்னுடைய ஆத்மீக பக்தி பரவசத்தை அவன் உலகத்தை துறந்து
உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள், இன்பங்கள், ஆசைகள், அதிலே இருக்கக்கூடிய சுகங்கள், சுவண்டிகள் அனைத்தையும் ஒதுக்கி தன்னை ஒரு நிர்வாணமாக இவைகளையெல்லாம் களைந்து இவைகளையெல்லாம் எடுத்து வைத்து விட்டு மனிதன் ஒரு அந்த ஒழுக்க ரீதியான ஆத்மீக ரீதியான அந்த அவனுடைய ரூஹியத்தை இறைவனுடைய ரூஹோடு இறையலோடு அவன் பிணைக்குகின்ற பொழுது இறைவனிலே அவன் ஃபனா ஆகின்ற நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த சூழலை பற்றி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா 26வது சூராவின் 219வது வசனத்திலே வத்தகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், இதிலே மற்றவர்களுடன் இணைந்து சுஜூது செய்பவர்களுடன் நீர் நின்று ருக்கு செய்து கொண்டிருக்கும் போதும் உம்முடைய இயங்குதலையும் அவன் பார்க்கிறான். அந்த நேரத்தில் சுஜூது செய்கின்ற நேரத்தில் இவர்களுடைய அந்த இயக்க நிலை, அதே நேரத்தில் இவர்களுடைய பரம்பரையாக பெற்றோராக பரம்பரையில் இருந்து அவர்களுடைய அந்த ஜெனட்டிக் அந்த பரம்பரை அது வருகின்ற அந்த நிலையை பற்றி இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குகின்றார்கள். அஜ்மா ஆபா உன் நபி முவஹிதூன் وأن مضاها تقلبك في الساجدين الموحدون من نبي إلى نبي حتى أخرجك نبيا. அதாவது நபியினுடைய எல்லா பெற்றோரும் அவர்களை ஒருவரிலே இருந்து ஒருவராக இறைவன் அந்த சுஜூதுடைய சூழலிலே அந்த பக்தியினுடைய உச்சகட்டம், முக்தியினுடைய உச்சகட்டம், அந்த நிலையிலே ஒரு நபியிலே இருந்து மற்ற ஒரு நபிக்கு, ஒவ்வொரு பெற்றோரில் இருந்து மற்ற பெற்றோராக அல்லாஹு தாலா அவர்களை நபியாக வெளியாக்குகின்ற வரைக்கும் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அவ்வாறே கொண்டு வந்து தகல்லுபுக ஃபி ஸாஜிதீன் யராக ஃபி தஹர்ருகிக ஃபி அஜ்வாஇ சுஜூத், சுஜூத் என்ற ஜவ்வு, சுஜூத் என்ற அந்த ஆகாயத்திலே, அந்த விண்ணகத்திலே, அந்த ஆத்மீகத்திலே, அந்த ஒளியிலே, அந்த சுடரிலே, அந்த பிரகாசத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்நூருன் அலா நூர் என்ற அடிப்படையிலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த நபிமார்களுடைய நிலைமைகளை கொண்டு வருவதை பார்க்கின்றோம். கமா பதஅக்கும் தஊதூன், எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அடிப்படையிலே தான் அவர்களை மீண்டும் திருப்பக்கூடிய ஒரு நிலைக்கு இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஏன்? அல்-அவ்து இலல்லாஹ், அந்த திரும்புதல், அந்த அவுத், அந்த ருஜூ, அது அல்லாவின் பக்கம். சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய, உலகம் சொல்லக்கூடிய, அல்லது ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார்கள். நேரம் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீ டைமே இருக்காது. அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய அஜெண்டாவை பார்த்தா எந்த நேரம் அவருடைய செக்ரட்டரிமார், அவர்களை சார்ந்தவர்கள் அவருடைய ஒரு அரசன் என்று சொன்னால் ஒரு அரசன் ஒரு இடத்துக்கு வாரதாக இருந்தால் எவ்வாறான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வார்கள். எனவே அந்த அரசனிடத்திலே போவதாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதல்ல. எனவே தங்களை தயார்படுத்தி கொண்டு எதை பேசுவது, எதை கேட்பது, என்ன சொல்வார், என்ன நினைப்பார், சரியாக சொல்வேனா, சரியாக நான் இது பண்ணுவேன், எத்தனையோ என்ன முன்னேற்பாடுகளை எல்லாம் சிலர்கள் செய்வார்கள், ஒத்தியை எல்லாம் செய்து பார்ப்பார்கள். அனைத்தும் சக்ஸஸ் ஆகியிருக்கிறதா, சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்று எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணித்தான் அனைத்தும் சரியான முறையிலே செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஒழுங்குபடுத்துவதற்கு நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் இறைவன் மனிதர்களை இறைவனின் பக்கம் சாய்ப்பதற்காக இந்த உலகத்தையே இறைவனின் பக்கம், ஏன்னா உலகமே அல்லாஹு தாலாவுடைய அத்தனை படைப்புகளும் நாங்கள் எவைகளை எல்லாம் கண்ணாலே பார்க்கின்றோமோ, எவைகளெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அஸ்ஸைரு இலல்லாஹ், இறைவனை நோக்கியதாக அதன் பக்கம் அழைக்கின்ற பெரிய ஒரு பணிக்காக இவர்கள் வந்தவர்கள்.
அந்த அடிப்படையிலே வெளித்தோற்றம் உள்தோற்றம் மேல் கீழ் அனைத்தும் அந்த இறைவனாக, அந்த அல்லாவாக, அந்த பக்தியாக, அந்த சூஃபித்துவ நிலையாக அது அமைந்து அந்த ஹகீகத்தை, அந்த யதார்த்தத்தை அடைகின்ற பணிக்கு பணிக்கப்பட்டவர்கள், பொறுப்பு சாட்டப்பட்டவர்களுடைய நிலை மிக மிக பரிசுத்தமானதாக, மிக மிக தூய்மையானதாக, தாஹிர் முத்தஹர். இதைத்தான் நாங்கள் ஒரு துஆவிலே, ஒரு பிரார்த்தனையிலே, ஒரு ஜியாரத்திலே ஓதுகின்றோம். அஷ்ஹது அன்னக குந்த நூரன் ஃபில் அஸ்லாபி ஷாமிஹா வல் அர்ஹாமில் முத்தஹரா. இறைநேசர்களுடைய முனாஜாத்துகளிலே அவர்களை தரிசிக்குகின்ற, அவர்களுடைய ஜியாரத்துக்கு சென்று அவர்களுடைய மண்ணறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த துஆவை நாங்கள் ஓதுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்திலே, இன்று நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள் உலகத்திலே பதியப்பட்டிருக்கிறது. நபி சாலிஹ், நபி சுலைமான், நபி தாவூத், நபி ஈசா, நபி மூசா, நபி இப்ராஹிம், நபி யூனுஸ், இறுதியாக இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரம் எல்லாம் இன்று உலகத்திலே இருந்து கொண்டு மக்கள் சென்று அவைகளை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆகவே அவர்களுடைய ரூஹ் இருந்த அந்த பெட்டி, அவருடைய ரூஹ் இருந்த அந்த கட்டை, அவருடைய ரூஹ் இருந்த அந்த ஜிஸ்ம், அந்த உடல், அது கொண்டிருந்த அதே ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பெட்டியில் ஒரு மணமான ஒரு கமலம், நல்லாக ஒரு வாசனை தரக்கூடிய, நறுமணம் தரக்கூடிய ஒரு அத்திரை அல்லது ஒரு சென்ட்டை அல்லது ஒரு நல்ல ஒரு மனம், எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனத்தை நாங்கள் வைத்துவிட்டு அதை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், அதை எடுத்து விட்டால் அந்த முடிந்ததற்கு பிறகு அந்த குப்பி, அந்த போத்தல் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், மணந்து கொண்டே இருக்கும். அந்த மனம் வேணுமென்று சொல்லி நாங்கள் சில நேரம் மோந்து கொள்வோம். சில வாசனைகள் இருக்கிறது, அதை பாவிக்கும் பொழுதும் மனம் வராது. ஆனால் நேரம் செல்ல செல்ல மனம் அதிகரித்து கொண்டிருக்கும். சிலது இருக்குது, அடித்தா என்ன செய்யும், உடனே அடுத்து மணந்தோடு முடிஞ்சிடும். சிலது எப்படித்தான் அடித்தாலும் என்ன இருக்காது, எந்த மனமும் இருக்காது. இப்படியான எத்தனையோ வாசனை திரவியங்கள் இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தா சில மரங்கள் இருக்கிறது, அதனுடைய பட்டைகள், அதனுடைய பிசின், அதில் வரக்கூடிய சில அந்த திரவமான நிலை, அவைகளை காய வைத்து ஒரு கிராம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு போகக்கூடிய நறுமணம் கூடிய அழகான விடயங்களும் இருக்கிறது. எவ்வாறு மாணிக்கக்கல், வைரக்கல், அதை போன்றோ இந்த மாணிக்க கற்களை போன்றோ வாசனை திரவியங்களும் உலகத்தில் இன்று பெரும்பெரும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய, வருவாயை தரக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் அல்லாஹு தஆலா இந்த நபிமார்களுடைய விடயத்திலே அவர்கள் எந்த விதமான பாவமும் செய்யாதவர்களாக, அந்த வஹியை பெறுகின்ற நேரத்திலே மாசூம்களாக, தவறுகள் செய்யாதவர்களாக, இந்த ஷரியாவை பின்பற்றுகின்ற, அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்கே ஏதும் தவறுகள் நடந்து விடாமல் அதிலே மாசூம்களாக இருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அறிவு ரீதியாகவும் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதில் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய தந்தை அப்துல்லா, அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிஃப், அதுக்கு முதல் அப்துல் மனாஃப் ஒரு காலத்தில் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அரபியர்களிடத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அங்கு நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை அம்சம் தண்ணீர், சுத்தமான தண்ணீர். ஜம்சம் தண்ணீர் இருந்த அந்த தண்ணீரை, அந்த காபத்துல்லாவை பரிபாலிக்குகின்ற என்பது அரபியர்களிடத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பரிபாலனம். அதற்காக நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறது. எனவே அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜம்சம் கிணத்தையும் அந்த காபாவுடைய நிலையையும் இந்த குறைஷிகள் அப்துல் முத்தலிஃப் இடத்திலே கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பினார்கள். அக்கர்ரத் லஹு குரைஷ் பிஸஆமதிஹி, அதனுடைய தலைமைத்துவ பொறுப்பை
அவர்களிடத்தில் கொடுக்க விரும்பினார்கள். ஏன் கொடுக்க விரும்பினார்கள் என்றால் அவர்களிடத்திலே காணப்பட்ட அலாமாத்துன் குர்புஹு இலல்லாஹ், அல்லாஹ்வோடு நெருக்கம் இருந்த அந்த நிலை, அவர் இறைவனோடு நெருக்கமாக இருந்த அந்த நிலை, இதை கண்டு என்ன செய்தார்கள்? அவ்வளவு இஹ்திசாசி பிபிரி ஜம்சமின் அதா பி ஃபضل அப்துல் முத்தலிப் பாத இஸ்மாயில், இந்த கிணத்தை மீள் பரிபாலனை செய்து மீள கட்டி எழுப்பிய ஒரு பெருமை அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களுக்கு சாரும். ஆனால் இந்த அப்துல் முத்தலிபிலே கூட ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையிலே வந்த அவருடைய தந்தையை கூட அவர்களுடைய ஆத்மீக விஷயத்தை கூட அவர் ஒரு முஷ்ரிக்காக நவுது பில்லா அல்லது அவர் ஒரு இந்த தௌஹீதுக்கு வெளியிலே இருந்த ஒரு மனிதராக சில வரலாற்று ஏடுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அன்றிருந்த அரபியர்களுக்கு மத்தியிலே கபாயில்கள் கூட்டங்களுக்கு இடையிலே அடிக்கடி சண்டை போகும். இவர்களுடைய காலத்திலே கபாயிலு அமாலிக் ஜுர்ஹம் என்ற இருவர்களுக்கும் இடையிலே மஆரிக்குன் ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு இடையிலே நீண்ட சண்டைகள் ஏற்படும். சண்டைகள் ஏற்பட்டு எவர் அதில் வென்று விடுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? அந்த ஊரை, அந்த ஜம்சம் கிணற்றை, நீரை பரிபாலிக்கக்கூடிய நிலைக்கு வருவார்கள். இவர்கள் பரிபாலித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களை எதிர்த்து போராடியவர்கள் பலம் உள்ளவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் எழும்பி சண்டை பிடித்து போராடி அவர்களை வீழ்த்தி அந்த ஆட்சியை இவர்கள் பிடிப்பார்கள். இப்படியாக இருந்த காலகட்டத்திலே தான் இந்த அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இதனுடைய பொறுப்பும் இதனுடைய கடமையும் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுடைய ஆத்மீக தன்மையை பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை அப்துல் முத்தலிப் தன்னுடைய பேரப்பிள்ளையை ரசூலுல்லாவை சிறுபிராயத்திலேயே அவர்களிடத்திலே சில ஆளுமை பண்புகளை, விசித்திரமான வித்தியாசமான குணங்களை, சிறப்பான விசேடமான பண்புகளை அவதானிக்குகின்றார்கள். அப்துல் முத்தலிப் பெரிய ஒரு பணக்காரனும் அல்ல, பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு மனிதனும் அல்ல. ஆனால் இருந்தும் அவர்களிடத்திலே ஒரு மனுஷன்கிட்ட ஒரு நாட்டுடைய ஆட்சியை அல்லது பொறுப்பை கொடுப்பதாக தான் அவருக்கு ஏதோ ஒரு வேறு விசேட தன்மைகள் இருக்க வேண்டும். இங்கே வந்துட்டு அவரிடத்திலே அந்த ஆட்சி அல்லது அதுக்குரிய அந்த ஒரு பணம் இவைகள் இருக்கவில்லை. அவருடைய ஆத்மீக தன்மை தான் கூடுதலாக இருந்தது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவருடைய அந்த ஈமானியத்தை நாங்கள் சோதிக்கின்ற பொழுது, இந்த முகமது நபி 2 வயதாக இருக்கின்ற பொழுதே அவரிடத்திலே என்ன செய்கிறார்கள்? அப்துல் முத்தலிப் இஸ்தஸ்காஉ பின் நபி மின் சனத்தைன் உம்ரி, ஒரு சந்தர்ப்பத்திலே மழை இல்லாத பொழுது இவர்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்து இவர்கள் மூலமாக மழை அங்கு இறக்கப்பட்ட ஒரு விடயத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு ஆலிம் என்று சொன்னால் 2 வயசில் ஒரு ஆலிமாக இருப்பதில்லை. பொதுவாக 2 வயசில் எந்த பிள்ளைகிட்டையும் ஒரு ஆளுமை பண்பு அல்லது ஒரு விசேடமான விடயங்கள் இருப்பதில்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய ஆரம்பத்திலே இருந்து, அதில் குறிப்பாக 2 வயதிலே அப்துல் முத்தலிப் அவர்கள் இவருடைய அந்த ஆளுமை தன்மையை இவரிடத்திலே காணுகின்றார்கள். அதே நேரத்திலே இவர்களுடைய இன்னும் ஒரு சிறப்பை பார்க்கின்ற பொழுது, மனா நிக்காஹல் மஹாரிம், தங்களுடைய குடல்வாய் ஜனங்களை கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆதத் அந்த ஜாஹிலியா காலத்து மக்களிடத்திலே காணப்பட்டது. எனவே அதனை அவர்கள் தடை செய்தார்கள். ஒமனா தவாஃப உராத், எந்தவித ஆடையும் இல்லாமல் காபத்துல்லாவை அன்று தவாஃப் செய்யக்கூடிய வலம் வரக்கூடிய நிலை இருந்தது, அதை கூட தடுத்தார்கள். இப்படியாக அவர்களுடைய தன்மையை வரலாற்றிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய தந்தைமார்கள் பெற்றோர்கள் எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே, லம் தன் ஷாயிபு ஷோபத்துன் மா பைனி வ பைன ஆதம் இல்லா குந்து ஹைருஹுமா, இந்த ஆதம் நபிக்கும் தனக்கும் இடையிலே என்னென்ன பிரிவுகள் எல்லாம் மனிதர்கள் வந்தார்களோ அந்த மனிதர்களிலே சிரேஷ்டமான ஒரு பிரிவாக, நல்ல ஒரு பிள்ளையாக,
வரக்கூடிய அந்த தன்மையிலே தான் அவர்களுடைய பெற்றோர்களுடைய நிலவரத்தை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். படித்த ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அநேகமாக. செல்வந்தனோட குடும்பத்தில் செல்வந்தர்களாக இருப்பார்கள், அரசியல்வாதி குடும்பத்தில் அரசியல்வாதியாக இருப்பார்கள். ஆட்சி செய்யக்கூடியவருடைய பிள்ளைகள் ஆட்சியை பற்றி விரும்புவார்கள். சில குடும்பத்தில் மிகவும் நாதிராக குறைவாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்குள்ள சிலர்களிடத்தில் சில விசித்திரமான விசேடமான குணங்கள் இருக்கும். இந்த விசித்திரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா வரைக்கும் உள்ள இந்த விசேட தன்மை யாரிடத்தில் இருந்து பிள்ளைகள் ஒருவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளும் சிரேஷ்டமான பிள்ளைகளுக்குள்ளே தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜெனட்டிக் அந்த பரம்பரை வந்திருப்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். நிறைய நபிமார்களுடைய இவர்களுடைய தந்தை வழியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய நபிமார்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தன்மை, இந்த சுஜூதுடைய இறை வணக்கத்தினுடைய அந்த சூழல், அந்த தன்மை மிகவும் ஒரு விசித்திரமானது, ஒரு நூறானது, ஒரு சிறப்பானது, பிரகாசமானது. ஆனால் இணை வைத்தல், காஃபிராக இருத்தல், மறுமையை நிராகரிக்கக்கூடிய, ஏகத்துவத்தை நிராகரிக்கக்கூடிய நிலை என்பது இருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறது. நான் அதை நேரம் கிடைத்தால் இதில் கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இன்னமல் முஷ்ரிகூன் நஜஸ், இணை வைப்பவர்களிடத்தில் எந்த ஹைரும் கிடையாது, எந்த நன்மையும் இருக்காது. அதனால் எந்த பிரயோசனமும் இல்லாத ஷிர்க்கில் என்ன ஹைர் இருக்க போகிறது, என்ன நன்மை இருக்க போகிறது? எனவே அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சில குறையை காண்பிப்பதற்காக அல்லது சில நபிமார்களுடைய குறையை காண்பிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி கொண்டவர்கள், இருளாக்கி கொண்டவர்கள், அதற்கு அதனை சரிப்படுத்துவதற்காக அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சிக்கு தகுதியற்ற இவர்கள் தங்களை தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக அந்த நபிமார்களை போன்று அவர் தங்களுடைய குறைகளையும் அவர்களிலே காண்பித்து நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில விடயங்களை வரலாற்றிலே புகுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசுவோமாக இருந்தால், அவர்களுடைய மார்க்கம் எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்தோடும் இயல்புடையதாக ஏற்புடையதாக இருந்திருப்பதை நாங்கள் குர்ஆனுடைய பார்வையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஷரியத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாஃபிக் ஜமீஅ ஷராயிஉல் இலாஹிய்யா கமா யுظஹர் மின் கௌலிஹி தஆலா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தெரியும். முந்தியுள்ள ஒரு நபி இருந்தால் அவர்களுடைய மார்க்கம், அவருடைய ஷரியாவுடைய சட்டம் பின்னுக்கு வருகின்ற மார்க்கம் வித்தியாசமானது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாக இருந்தாரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவராக இருந்தாரா? அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆசர் என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. ஆசர் ஒரு முஷ்ரிக்காக இருந்தார், அவர் சிலையை வணங்கக்கூடியவராக இருந்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் நிறைய மலிந்து நாங்கள் இணையதளங்களிலே பார்க்கலாம், வரலாற்று சான்றுகளிலே பார்க்கலாம், புத்தகங்களிலெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் உரிய அறிஞர்களினால் பதில் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு அவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜின் 78வது வசனத்திலே மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்கும் அல் முஸ்லிமீன் மின் கபுல் வஃபி ஹாதா. அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே இது உங்கள் தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கமாகும், அல்லாஹ்வாகிய அவன்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லீம்கள் என பெயரிட்டான். எனவே இந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால் எல்லா நபிமார்களுடைய ஷரியாவோடும்
மார்க்கங்களோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் ஒத்துப்போகக்கூடியதாக ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. வ ஆபாவுன் நபி வ அஜ்தாதி கானு அன்பியா ஐலன் வலோ ஃபி தாயிரத்தின் மஹதூதத்தின். சில நேரங்களில் நபிமார்களை பார்த்தால் ஒரு சமூகத்துக்காக அல்லது ஒரு கூட்டத்துக்காக அல்லது ஒரு நாட்டுக்காக அல்லது ஒரு தேசத்துக்காக அல்லது ஒரு பிரதேசத்துக்கு என்று சொல்லி இப்படியாகவெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். சில நேரங்களில் இறைவனோடு மாத்திரம் தொடர்பை வைக்கக்கூடிய ஒரு விடயத்துக்காக வேண்டியும் சில நபிமார்கள் இருந்ததாக சில சரித்திரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களிடத்திலே அந்த நபிமார்களுடைய எல்லைகள் சுருக்கமானதாகவும் விரிவுபடுத்தப்படாமலுக்கு இருந்தாலும், ஆனால் அந்த நபி என்று வருகின்ற நேரத்திலே, ரசூல் என்று வருகின்ற நேரத்திலே அவர்களுடைய நிலை மிகவும் உயர்ந்ததாகவும் உன்னதமாகவும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த பரம்பரையை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே லம் யஸல் யன்குலுன் இல்லாஹு மின் அஸ்லாபில் தாஹிரா மினல் அஸ்லாபி தாஹிரின் இலல் அர்ஹாமில் முத்தஹராத். சஹீஹ் சீரத்துன் நபி 2வது பாகத்தின் 187வது பக்கத்திலே அல்லாஹு தஆலா என்னை பரிசுத்தவான்களிலே இருந்து பரிசுத்தமான மாதர்களிலே பெண்களிலே என்னை இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரஹமிலே அவர்களுடைய அந்த கற்பிலே என்னை பாதுகாத்து கொண்டு வந்தான் என்ற ஒரு விடயத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் சில நபிமார்கள் இந்த இறைவனுடைய மார்க்கத்துக்கு அவன் சொல்லுகின்ற அந்த ஷரியாவுக்கு விரோதமாக மார்க்கமாக இருந்தார்களா என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய அவருடைய தந்தையை பற்றி ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. புனித அல் குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்களுடைய தந்தை ஆசர் என்று ஆசருடைய விடயத்தை பற்றி நிறைய குர்ஆனுடைய பல வசனங்கள் கூறுவதை பார்க்கின்றோம். ஒய்து கால் இப்ராஹிம் உடைய அபி ஆசர் தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, அதாவது ஆசர் அவருடைய அபு தந்தை சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய இலாகாக இந்த விக்கிரகங்களை சிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை போன்று சூரத்துல் சாஃபாத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் 26வது வசனம், சூரத்து ஷோராவிலே 85வது வசனம், சூரத்துல் அம்பியாவிலே 52வது வசனம், சூரத்துல் மரியமின் 42வது வசனம், சூரத்துல் அனாம் மேலே சொன்ன அந்த வசனம் 74வது வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், அன்ன அபா இப்ராஹிம் லம் யகுன் முவஹிதன், இப்ராஹிமுடைய தந்தை ஏகத்துவவாதியாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நபிமார்களுடைய தந்தைமார் நபிமார்களுடைய தாய்மார்களுடைய ஈமானை பற்றிய இந்த ஆய்வில் எவ்வாறு அவர்களுடைய தந்தையை நாங்கள் சரியானவர், ஈமானுள்ளவர், ஏகத்துவவாதியாக ஒரு முவஹிதாக இருந்தார் என்று எவ்வாறு சொல்லலாம் என்பதை பற்றிய ஒரு ஆய்விலே இவர்களுடைய தந்தை ஆசர் என்பவரா அல்லது வேறு ஒருவரா என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஆயத்துகளின் பின்பு வரக்கூடிய சில விடயங்களை பார்க்கின்றோம். ஹல் ஹுவ நஃப்சு வாலிது அம் கைருஹு, அம் ஹுவ நஃப்சு வாலிதுன் அம் கைருஹு. இந்த ஆசர் என்பவர் தான் அவருடைய வாலிதான். அல்லாஹ் தஆலா அபுன் என்ற ஒரு சொல்லை அவரிடத்தில் பாவிக்கின்றான், இன்னுமொரு இடத்திலே வாலித் என்ற சொல்லை பாவிக்கின்றான். எனவே இந்த அபுதான் இவர்தான் அவருடைய இந்த ஆசர் என்பவர் தான் அவருடைய தந்தையா வாலிதா என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்ன கலிமத்துல் வாலித் முத்தலம்மினத்துன் லா கலிமத்துல் அபு ஃபயும்கினு மாரிஃபத்து ஆசர் ஆபிதுல் வசன். எனவே இந்த அபு என்பது அவர் சில நேரங்களிலே சாச்சாக்கு கூட என்ன செய்வார்கள், இந்த அபு என்று பாவிப்பார்கள். அரபிகளுடைய வழக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம், சாச்சா கூட சிறிய தந்தையை பெரிய தந்தையை கூட அம்முவை கூட என்ன செய்வார்கள், அபு என்று பாவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். எனவே இவர்கள் அல்ல அவருடைய தந்தை வேறு ஒருவர். ஆனால் அவருடைய பெயரை பற்றி குர்ஆன் எங்குமே கூறப்பட்டிருப்பதை நாம் காணவில்லை.
இதுதான் அவருடைய பேரண்டு. லம் யகுன் வாலிது நபி ஒலம் யதுகுர் இஸ்முஹு கான முவஹிதன் ஒல முஷ்ரிகன். அவர் ஏகத்துவவாதியாக இருந்தாரா அல்லது ஒரு முஷ்ரிக்காக இருந்தாரா என்பதை பற்றியோ அல்லது அவருடைய பெயரை பற்றியோ குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் காணவில்லை. ஏனென்று சொன்னால் சூரத்து தௌபாவின் 113வது வசனத்திலே வமா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. அவர்களுடைய ஒரு நபிக்கோ மூமின்களுக்கோ இணை வைத்து கொண்டிருப்பவர்களுக்காக முஷ்ரிக்கீங்களுக்காக அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட மன்னிப்பு கோருவது ஆகுமானதல்ல. சூரத்து தௌபாவின் 113வது வசனம். ஒரு நபிக்கோ மூமின்களுக்கோ இணை வைத்து கொண்டிருப்பவர்களுக்காக அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கோருவது ஆகுமானதல்ல. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்கிறார்கள். இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனையை கேட்கின்றார்கள். சூரத்துல் இப்ராஹிமின் 41வது வசனம், 14வது சூரத்து 41வது வசனம். ரப்பனா ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். அதாவது அவர்கள் கேட்குகின்ற இந்த பிரார்த்தனை எனக்காக வேண்டியும் என்னுடைய இந்த பெற்றோரையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு நிலை பெறும் நாளில் மன்னித்தருள்வாயாக. எங்கள் ரப்பனா இஃபிர்லி என்னையும் ஒலி வாலிதைய எனது பெற்றோரையும் ஒலில் முஃமினீன் மூமின்களையும் யௌம யகூமுல் ஹிசாப் கேள்வி கணக்கு நிலை பெறச் செய்யும் நாளில் மன்னித்தருள்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுடைய தந்தை முஷ்ரிக்கீனாக இருந்தால் என்ன செய்ய முடியாது. ஒரு நபி அல்லது ஒரு மூமின் தன்னுடைய மிக இனபந்தாக இருந்தாலும் தவில் குர்பா உளில் குர்பா அவர் மிகவும் நெருக்கமான இனபந்தாக குடல்வாய் ஜனமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, முஸ்லிம்களுக்கு துவா செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். இந்த தஃப்சீர் யுஃபஸ்ஸிருல் குர்ஆன பி தஃப்சீர் யுஃபஸ்ஸிரு ஆயத்தை இல்லை ஆயத்தின் உஹ்ரா, ஒரு குர்ஆனுடைய வசனம் இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக அமைகின்ற என்ற கண்ணோட்டத்தோடு இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம், இந்த விடயம் மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா இதே சூரத்தில் தௌபாவின் 114வது வசனத்திலே ஒமா கான் இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அதுவன் இல்லா ஒமா கான் இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அன் மௌஇதா வஅதஹா இய்யாஹா ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல்லாஹ் தபர்ரஅ மின்ஹு. அதாவது இந்த இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே அவருடைய தந்தையை பற்றி பேசுகின்ற இதே சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு முஷ்ரிக்கியாக தெரிந்ததற்கு பிறகு அதுவாக இறைவனுடைய எதிரியாக கண்டதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அவருக்கு பிரார்த்தனை செய்வதிலே இருந்து லெம் யஸ்தக்ஃபிர் லஹு பாத தாலிக் அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய பெற்றோர் வயதாளியாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அவர் முதிர்ச்சி அடைந்த நிலையிலே வல் மத்லூபுலாக ரன்னவு இஸ்தக்ஃபர் லி வாலிதை ஃபி அஹதில் கிபர் முதுமை அடைந்ததற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றார். ஃபயுதுஹிரு அன்னஹுமா கானா எஸ்தஹிஃபானி அல் இஸ்திக்ஃபார ஐ சாயிருல் மூமினீன் மின் அஹ்லில் ஈமான் லா மின் அஹ்லி ஷிர்கி ஏனையவர்களை போன்று அந்த இஸ்திக்ஃபார் செய்வதற்கு தகுதியான ஒரு பொருத்தமான அதுக்கு உரித்துடையவராக அவர்கள் ஆகின்றார்கள். எனவே இந்த அவர்கள் முஷ்ரிக்கீனாக அல்ல
ஈமான்தாரியாக இருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இந்த தஃப்சீருடைய கண்ணோட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிமார்களுடைய வரலாற்றிலே யகூதிகள் அன்று அவர்களுடைய நபியாக இருந்தவர்களுடைய ஷரியாவுக்கு மாற்றமாக நடந்து முன்ஹரிஃபாகினார்கள். இதேபோன்று நபிமார்களுடைய அந்த தூய்மையான நிலையிலே இருந்து அவர்கள் விலகிச் சென்றார்களே ஒழிய நபிமார்கள் என்ன செய்யவில்லை, அந்த சூழ்நிலைக்கு தங்களை ஆக்கி கொள்ளவில்லை. ஒத்துணர்வோடு இருந்தார்கள், ஒத்திசைவோடு இருக்கவில்லை. எம்பத்தியாக இருந்தார்கள், சிம்பத்தியாக இருக்கவில்லை என்ற இந்த உயிரோட்டமான உளவியல் கண்ணோட்டத்தோடு இந்த நபிமார்களை நாங்கள் பார்த்து வருகின்ற பொழுது அது இன்றைய ஆய்வுக்கு மிக பொருத்தமான ஒரு நிலையிலே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஜாஹிலியா காலத்திலே கூட சில மனிதர்களிடத்திலே அவ்வளவுதான் இருள் நிறைந்திருந்த பொழுதும், எவ்வளவுதான் அநியாயங்கள் சூழ்ந்திருந்த பொழுதும் அவர்களிடத்திலே சில சிறப்பான பண்புகளும் இருந்திருப்பதை, அவைகள் தெய்வீக தன்மையோடு இறையியலோடு ஒத்துப்போகின்ற சில தன்மைகளும் இருந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். ஃபைனல் அரபிகள் எகுத்தசிலூன மினல் ஜனாபத் ஆகிவிட்டார் என்றால் கட்டாய குளிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள். ஒஹும் எஹ்தினூன் ஹத்னா செய்து கொள்வார்கள். ஒஹுவ மின சுனனில் அம்பியா, இது நபிமார்களுடைய சுன்னாவாக, நபிமார்களுடைய வழிமுறையாக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வழிமார்கள் எப்படி இருப்பார்கள்? அன்றைய சமூகத்தினர் ஊத்தியாக இருக்க மாட்டார்கள், ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, ஜனாபத்து வந்தால் குளிக்கக்கூடியவர்களாக, கமா அன்னும் யக்ஸிலூன மௌத்தாவும், எவ்வாறு இந்த அரபுகளிடத்திலே காணப்பட்டது என்று சொன்னால் அவருடைய யார் மரணித்தால் அவர்களை குளிப்பாட்டுவார்கள். யக்ஃபினூனஹும், அவர்களுக்கு கவனிடுவார்கள். வயஹ்ருமூன நிக்காஹல் பனாத்தி வல் அஹ்வாத், தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்வதையும் அதேபோன்று தன்னுடைய சகோதரிகளை மணந்து கொள்கின்ற இந்த விடயத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், பைத்து ரப்பினா, கௌபத்துல்லாவை பார்த்து, இது எங்களுடைய ரப்புடைய வீடு. யக்ரூன பித் தௌராத்தி வல் இன்ஜீலி வயஸ்அலூன அஹ்லல் கிதாப், இவர்கள் அந்த தௌராத் இஞ்சில்களை எல்லாம் நம்பக்கூடிய ஏற்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை அல் இஹ்திஜாஜ் இமாம் தபர்சி அவர்களுடைய நூலின் 1வது பாகத்தின் 91வது பக்கத்திலே இந்த சரித்திர சான்றுகளை எழுதுவதை நாங்கள் பார்க்கின்றோம். யஹூதிகள் என்ன சொன்னார்கள்? வக்காலத்தில் யஹூத் உசைருன் இப்னுல்லா, வக்காலத்தின் நசாரா அல் மசீஹ் இப்னுல்லா. இவர்கள் நபிமார்களை குற்றஞ்சாட்ட பார்த்தார்கள். பல வழிகளிலே பல மாதிரியாக கொண்டு வந்து அந்த ஷிர்க்குக்குள் தள்ளுவதற்கு அவர்கள் எத்தனிக்க பார்த்தார்கள். ஃபல் யஹூது ஹுனா வ இஹ்வானஹும் நசாரா கத் வஸஃபஹும் அல்லாஹு தஆலா பில் அஷ்ராக் வல் இஷ்ராக் யத்னாஃபா மா முஸல்லமாத்தில் ஹனீஃபிய்யா வமா ததஅப்பது பிஹி மின தௌஹீத். எனவே இவர்களை அவர்கள் ஷிர்க்குடைய இணை வைத்தலுடைய நிலையிலே அவர்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக இவைகள் இந்த ஒரு மனிதனுடைய ஏகத்துவ தன்மைக்கு அது பொருந்தாத ஒரு நிலையை தோற்றுவிக்கும். ஆனால் யஹூத வன் நசாரா கது இன்ஹரஃபானி தௌராத் வல் இன்ஜீல், இந்த யஹூதிகள் நசாராக்களும் அவரிடத்தில் இருந்த இன்ஜீல் பைபிள், அவரிடத்தில் இருந்த தௌராத், அவைகளை விட்டும் அவர்கள் வழி தவறியவர்களாக, திசை மாறியவர்களாக, முன்ஹரிஃபானவர்களாக, மூட நம்பிக்கைகளுக்கு தங்களை இட்டு சென்றவர்களாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா ஒமா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமா கான மினல் முஷ்ரிகின் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் 3வது சூராவின் 67வது வசனத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இப்ராஹிம் யஹூதியாக அல்லது நசராவாக, கிறிஸ்தவராகவோ அல்லது
இஸ்ரவேல் அந்த சமூகத்தைச் சேர்ந்த யூதனாகவோ அன்றி அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நேர்மையான முஸ்லீமாக இருந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே பார்க்கின்றோம். இப்படியான இந்த இவர்களிடத்திலே இன்று இஸ்லாம் சொல்லுகின்ற நல்ல பண்புகள் இருந்தது. அவர்கள் தஅலீமுல் பைத் வ தவாஃப பிஹி அல் வுகூஃப பி அரஃபா, இந்த புனித காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பண்பு, அதை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலை, அரஃபாவிலே இபாதத்து செய்யக்கூடிய இடங்களிலே கூடுதலாக கவனத்தை செலுத்துவது, நேரத்தை கழிப்பது போன்ற நல்ல பண்புகள் இருந்திருக்கிறது. தல்பியத்து ஹதியுல் புதுன், அதாவது அந்த தல்பியா சொல்லி தக்பீர் சொல்லி இறைவனை மகத்துவப்படுத்துகின்ற சிறப்பிக்கின்ற தன்மை, அதே நேரத்திலே இறைவனுக்காக பலியிடுகின்ற பண்பு, இவைகளெல்லாம் இவர்களிடத்திலே காணப்பட்ட நல்ல பல பண்புகளாக அல் குர்ஆன் என்ன செய்யப்படுகின்றது. இவைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இதிலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ வழிபடாது விலகிச் சென்ற இன்ஹிராஃபான மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்திலே தான் சூரத்துல் அஹ்காஃபின் 35வது வசனத்திலே ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம் மினர் ருசுல், நபிமார்களிலே சிரேஷ்டமானவர்கள் எவ்வாறு தங்களுடைய விடயங்களிலே, தங்களுடைய அந்த மன தூய்மையான தன்மையிலே, தங்களுடைய அந்த பக்குவத்தை பாதுகாக்குகின்ற பணியிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை குர்ஆனுடைய இந்த வசனம் எங்களுக்கு அதில் இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹுவ தௌகீத் உறுதிப்படுத்துகின்றது. அல ருசூஹி வ உம்கி தரஜத்தில் அஸ்மதி வ குதரத்திஹிமுல் கபீரா அல தஹம்முல். எனவே இந்த நபிமார்களிடத்திலே, இந்த நபிமார்களுடைய தந்தைமார்களிடத்திலே, தாய்மார்களிடத்திலே பாவம் செய்யக்கூடிய ஆற்றல்கள் இருந்தும் கூட அந்த பாவத்தை விட்டும், அந்த ஷிர்க்கை விட்டும், இறைவனுக்கு விரோதமாக நடக்குகின்ற அந்த மனோநிலையிலே இருந்து அவர்கள் விலகி இருந்திருக்கிறார்கள். இன்று பார்க்கலாம், சிலர்கள் சில பாவங்களை செய்யாமலுக்கு இருப்பார்கள், ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழல் அங்கே இருக்காது, அல்லது அந்த பாவம் செய்யக்கூடிய அதற்குரிய வசதி வாய்ப்புகள் அவரிடத்தில் பணம் இருக்காது, அல்லது அவரிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த பொருட்களை, அந்த விடயங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்காது. ஆனால் அவைகளெல்லாம் இருந்து, அந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருந்து, அந்த பொருட்கள் எல்லாம் இருந்து, அதற்குரிய சூழலும் இருந்து அதனை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு மலக்கத்துன் ராசிகா, ஒரு உறுதியான திடகாத்திரமான ஒரு ஆற்றல். இது நபிமார்களிடத்திலும் நபிமார்களுடைய தந்தைமார்களிடத்திலும் இருந்திருப்பதை பார்க்கலாம். அதிலே குறிப்பாக சரியான ஒரு வரலாற்றை நாங்கள் ஹஸரத் அப்துல் முத்தலிபுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையினுடைய சரியான ஒரு வடிவத்தை குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது சம்பந்தமாக ஸஹீஹ் மின் சீரத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சீரா, சரியான சீராவினுடைய ஒரு நூலின் 2வது பாகத்தின் 198வது பக்கத்திலே இந்த விடயங்களை பற்றி அழகாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆபா உன் நபி, ஆபா உல் அம்பியா, உம்மஹாத்துல் அம்பியா ஜமீஅன் முவஹிதீன் கைர முஷ்ரிகீன். குறிப்பாக ஆபா உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள், அல்லதீன யராக ஹீன தகூமு வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுராவின் 218வது வசனத்திலே சொல்லுவதை போன்று, அவன் எத்தகையவன் என்றால், நீர் நின்று தொழும் பொழுது உம்மை அவன் பார்க்கின்றான். அந்த பார்வையிலே அவர்கள் சுஜூதிலே இருக்குகின்ற அந்த சூழல், அதிலே இருந்து அவர்களுடைய பரம்பரை வருகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு சில நேரங்களிலே சில விடயங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த தூய்மையான தன்மையிலே இருந்து அவர்களை திசை திருப்புகின்ற ஒரு திரையை போட்டு
இடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். லிஅன்னல்லாஹ் யுரீது அன் யகூனு ஹாயிஸீன அலல் ஃபதாயில் வல் கமாலாத்தி தாத்தியா. அவருடைய தாத்திலே அவருடைய உள்ள சகல விடயங்களிலும் தூய்மையும் சிறப்புகளும் முக்திகளும் இருக்கக்கூடிய நிலையைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்ற இந்த நல்ல செய்தியோடு இன்றைய உரையை நபிமார்கள் உடைய தந்தைகள் அவருடைய தாய்மார்கள் மிகவும் பரிசுத்தவான்களாக அழுக்குகள் இழிவுகள் தாழ்வுகள் மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய அசிங்கத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை அது ஒரு நீண்ட ஒரு ஆய்வாக இருப்பதனால் இத்தோடு நேரம் முடிந்தது. நீங்களும் சலைப்படைந்து விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாளையில் இது பற்றிய விடயங்களை முன்னெடுத்து செல்லலாம் என கேட்டு உங்கள் அனைவர்களுக்கும் இந்த உரையை செவிமடுத்த உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அடியேனின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.